கோவை செம்மொழி பூங்கா முறைகேடு விவகாரத்தில் டெண்டர் நடைமுறையின்றி ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக தமிழ் ஜனம் செய்தியில் வெளியான நிலையில் தவறு இழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் புலியகுளம் பகுதியில் தென்மண்டல அளவிலான பாரா எரிபந்து போட்டிகளை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை கூறினார். அதனை பார்க்கலாம். செம்மொழி பூங்கா விவகாரத்துல ஏற்கனவே உரிய விதிமுறையை பின்பற்றாம டெண்டர் விட்டுருக்காங்க பராமரிப்புக்காக. இப்ப அந்த டெண்டர்ல கேன்சல் பண்ணிட்டீங்க நம்ம அரசு வந்ததுக்கு அப்புறம். ஆனா அதுக்கு பில்லு கொடுக்கணும்னு சொல்லி அதிகாரிகள் ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் பரவுது சார். அதை பத்தி என்ன நடவடிக்கை எடுக்காங்க? அதை விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இது மட்டும் இல்லை, பல டெண்டர்லேயே முன்ன டெண்டருக்கு முன்னாடியே வேலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெண்டருங்கிற பெயரில் அங்கே பணம் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுக்கு முன்னே இருந்தக்கூடிய துறையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாமே இது ஒரு நடைமுறையாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு நம்முடைய துறை சார்ந்த அமைச்சர்களுடைய அறிவுறுத்தல்படி ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கையின் பேரில் அதை முற்றிலுமாக இப்போ நிறுத்தியிருக்கிறோம். இனி வரும் காலங்கள் அதை போன்ற செயல்பாடு இருக்காது. இப்போ கொடுத்துருக்க உண்டான நடவடிக்கை என்னங்கிறது அதுக்குள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நம்ம ஆலோசித்து செயல்படுத்துறோம்.